அது யாரு? இப்பதான் தோணுச்சாக்கு மச்சிய வந்து பாக்க. ஆமா, ஏன் நீங்க வரும் தானே? எங்க நேரம் இருக்கு கிளம்ப? எங்க பிள்ளைகள கூட்டிட்டு வரக்கூடாது? பிள்ளைங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கு மச்சி, இப்போ வருவாக. சரி, பிள்ளைகள்னா வரட்டும், சாப்பிட்டுட்டு தங்கிட்டு காலையில போகலாம். இங்கெல்லாம் தங்க முடியாது, ஏசினா இல்ல, அம்மா வீட்டுல தங்குவோம். இல்லக்கா, இங்க தங்குறதுக்குன்னா வசதி கம்மியா இருக்கு, ஏசி வேற இல்ல அதான் அவ அம்மா வீட்டுல தங்குவோம்னு சொல்லுது. நீங்க என்ன வசதி வந்தவனதான் ஏசிய வச்சு, நாங்க வசதியா இருக்கும் போதே அதை விரும்பல. இல்ல மச்சி, அப்படியே வாழ்ந்துட்டோம்ல. எப்படி பிறக்கும் போதே ஏசி கட்டில் மெத்தையோடய வந்தியலோ? ஏன்பா சும்மா? உறவுகளை துண்டிப்பவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, யாருடைய உள்ளத்தில் அணுகளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர்களும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உறவுகளோடு சிரித்து மகிழ்ந்து உறவாடுறதை விட்டுட்டு வசதியை தேடி கதவை அடைச்சுக்கிட்டு வாழ்ந்தா இது என்ன வாழ்க்கை? நாளைக்கு அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்?